Hi traders, welcome to KNR Financials on episode of Market Analysis. ஸோ ஃபர்தர் வீக்கு நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதாவது மார்ச் 20லேருந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் என்னென்ன லெவல்ஸ் நமக்கு பாசிபிளாக இருக்கும், ஸோ மார்க்கெட் எங்கே போக போகுது, ஸோ இதான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டாப் டவுன் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாப் டவுன் அப்ரோச் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி போன வீக் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் தென் பிரேக் அவுட். ஸோ இப்போ 4 hours நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த செட்டப் ப்ராபபிலி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஃபர்தராக எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 41,150 வரைக்கும் நமக்கு போகிற சான்ஸ் இருக்குது. ஒன்லி வென் 39,800 வந்து நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,300 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு மார்க்கெட் அடுத்து வந்து ஹால்ட் பண்ணோம். ஸோ சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு 39,800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்விங் பொசிஷனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ 39,800க்கு மேலே நமக்கு வந்து கேண்டில் சஸ்டெயின் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் மூவ் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விசிபிளான பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 50 minutesல ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அண்ட் தென் ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஹை வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ நம்ம வந்து எங்கே செல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து 39,000 கீழே வந்தால் தான் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ 39,000 கீழே வரல அப்படின்னா நம்மளால் செல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு லிட்டில் க்ளூ கொடுத்துருக்கு. பட் இன்னும் கம்ப்ளீட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39,000 வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் 39,800 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தராக வந்து நான் 50 minutes போகிறேன். ஸோ இந்த 50 minutesல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hourலையும் 50 minutesலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நெக் லைன் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 40,400 to 350. ஸோ இதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது 50 minutes நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. பட் நமக்கு வந்து என்ட்ரி வந்து இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ப் இம்பல்ஸ் மூவ். ஸோ இப்போ மண்டே நமக்கு என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 39,800 வந்து ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம். அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 39,350 300. ஸோ இதான் வந்து நமக்கு லோயர் சைட் செல் பண்ண இருக்கிற டார்கெட். அதுவே வந்து 39,350க்கு நமக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி எய்தர் இம்பல்ஸ்லேயே ஃபுல்லாகவே மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து 40,350 போகணும். சரிங்களா? ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இன்னொரு கேஸில் நமக்கு என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 39,800க்கு மேலேயே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த சைட்வேஸ் கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல ஐடியலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி எடுப்பேன். ஸோ ஷார்ப்பாக வந்து இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுப்பேன். அந்த என்ட்ரி வந்து எதர் வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் என்ட்ரியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக் பேஸ் பண்ண என்ட்ரியாக இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே தான் வந்து நமக்கு இருக்கிற லென்த் கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எங்கே போகணும்? ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா 40,350 வரைக்கும் போகணும். ஸோ இதான் வந்து டார்கெட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து பேட்டர்ன் வைஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டோட பிஹேவியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட லென்த்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு டார்கெட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதாங்க இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.